அட போங்கக்கா, எல்லா க்ரீமும் போட்டு பார்த்துட்டேன். முகப்பொருட்கள் வந்து போகவே இல்லை. நீங்கள் சொல்கிற வீடியோ எல்லாமே எனக்கு பொய்யாவே தெரியுது. அப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்களா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நிறைய தோழிகள் வந்து சூப்பராக இருக்குக்கா, எல்லாம் ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து அக்கா உங்கள் வீடியோ ஒன்றுமே சரியில்லைக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா, வேணால் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா? இந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு செம்ம எஃபெக்ட் வந்து தரல அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஃபேஸ் பேக்லேயே நீங்கள் நான் போட்டதுலேயே இது ஒரு 100% லைவ் ரிசல்ட்னு கூட சொல்லலாங்க. செம்மையான 10 பைசா எல்லாமே இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்கள் முகம் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்தது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். முக்கியமான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து முக சுருக்கங்கள், கருமை, அது மட்டும் இல்லாமல் மங்கு 10 வருஷம் பல வருஷம் போகாத மங்கை வந்து 5 நிமிஷத்தில் எடுக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுக்கும். ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் எடுக்கலினாலும் 2வது டைம் போடுறப்ப டோட்டலாக கிளியர் பண்ணி கொடுக்குங்க. அந்தளவுக்கு எஃபெக்டான ஒரு க்ரீம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இது வரைக்கும் நீ யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, யாரும் இது ரெடி பண்ணாத ஒரு க்ரீமு. இப்போ வாங்க இந்த க்ரீமில் என்ன பொருள், எப்படியெல்லாம் இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீம் வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லது மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு பாருங்கள், கழுத்தெல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு கருப்பாக இருந்தாலும் நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போய் குளிச்சுக்கலாம். நல்லா அந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. இப்போ நான் பாருங்கள் 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுறேன். கழுவிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இங்கே பாருங்கள் கழுத்துக்கெல்லாம் போட்டிருக்கேன். நான் கழுத்துக்கு நல்லா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து குளிக்க போகிறேன். அதனால் அதை அப்படியே விட்டேன், நல்லா காஞ்சிட்டு இருக்குது. ஆனால் முகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்ம ஒரு டயர்டாக, அவ்வளோ ஒரு கருப்பான ஒரு வெயிலில் போயிட்டு வந்து நம்ம அதை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணதில் உருளைக்கிழங்கு இந்தளவுக்கு வேலை செய்யுமா அப்படிங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு. உருளைக்கிழங்கோட நம்ம முக்கியமான பொருளை சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உருளைக்கிழங்க நல்லா வந்து இந்த மாதிரி தோல் சீவிக்கோங்க. தோல் நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல் தோல் சீவிட்டு இந்த மாதிரி வந்து பீட்ரூட்டு துருவர் இல்லையா, இதை வச்சு நீங்கள் துருவிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவினீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணதை சாரை வந்து பிழிஞ்சு எடுக்கணும். கண்டிப்பாக ஒரு 2 டீஸ்பூனுக்கு மேலே வராது, ஏன்னா அவ்வளோதான் கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. ஒரு உருளைக்கிழங்கு போட்டிங்க அப்படின்னா நல்லா திக்காக அந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இந்த சாறு வந்து கிடச்சிரும். இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. இது அப்படியே வச்சுருந்துட்டு கொஞ்சமாக 2 ஸ்பூன் அரிசி வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா 2 மணி நேரம் அரிசி ஊறினதுக்கப்புறம் அரிசியும் இதையும் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நல்லா பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா க்ரீம் மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இது கை கால் எல்லா பக்கம் நீங்கள் பூசிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் கழுவி பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உடல் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அந்த கருமையை வந்து எடுத்துரும். நேச்சுரலாக இது முக்கியமான ஒரு ரிசல்ட்டு. இது இன்னொரு வீடியோவில் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். முடிஞ்சால் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை நான் வந்து திரும்பவும் நான் வீடியோ அப்ளை பண்ணுறப்போ நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை நான் அதுக்கு தான் எடுத்து வைக்கிறேன். இதை கண்டிப்பாக அரைக்கிறப்ப பால் ஊற்றி அரைக்கணும், சரிங்களா? அரிசியும் பாலும் ஊற்றி நல்லா அரைச்சிங்கன்னா செம்ம க்ரீமாக வரும். 10 நிமிஷம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், நல்ல ஒரு சூப்பரான உடம்பு வந்து நல்ல வெள்ளையாயிரும், சரிங்களா? இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அரை எலுமிச்சம்பழம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து சாறை பிழிஞ்சு விட்டுக்கலாம்.
செம்ம எஃபெக்டாக இருக்கும். மங்கு மறு எந்த ஒரு கருவளையம் இருந்தாலும் ஒரு செகண்டில் வந்து எடுத்துரும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது. அப்ளை பண்ண இடத்துல தேய்ச்சி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதில் இன்னும் 2 முக்கியமான ஒரு பொருளை சேர்த்த போகிறோம். ஒரு சிட்டிகை மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் வந்து சேர்க்குறப்ப கிருமி நாசினி மஞ்சள் ஒன்று, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு கருமையான இருக்கிற இடத்தையும் கூட நல்லா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி மஞ்சள் வந்து முகத்தில் சேர்த்துறவங்க இந்த மாதிரி இதில் வந்து சேர்த்துறீங்க அப்படின்னா மஞ்சள் போட்ட மாதிரி தெரியாது. ஆனால் அதோடய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வந்து இந்த மஞ்சளே நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு வாசனை, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடலை மாவு, சரிங்களா, ப்யூர் கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கடலை மாவு என்ன பண்ணணும்னா ஆயில் ஸ்கின்னை வந்து சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடும். உருளைக்கிழங்கோட நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒயிட்னஸ் வந்து ஆயிடுவீங்க. எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதை நீங்கள் ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வரலைன்னா கீழே கமெண்ட்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏன் இந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு 100% வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. செம்ம எஃபெக்டாக வேலையும் செஞ்சுருக்கு. நிறைய பேர் வந்து லெமன் வந்து ஒத்துக்காதுக்கு அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக லெமன் வந்து ஒத்துக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு தக்காளி ஜூஸ் இருக்கு இல்லையா, அல்லது ஆரஞ்சு ஜூஸு, தக்காளி ஜூஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக லெமன் வந்து சேர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒத்துக்கும். அப்படின்னா லெமன் போட்டிங்க அப்படின்னா டோட்டல் கரும்புலியும் வந்து எடுத்துரும். பருக்கள் வந்து இருந்து மறுபடியும் வந்துகிட்டே இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக பருக்களை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா, சூப்பரான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய இந்த க்ரீமை ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான். எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்லர் பக்கமே நீங்கள் போகவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டாக இது வேலை செய்யும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு சொட்டு கூட தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது. ஏன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஜூஸும் லெமன் ஜூஸும் தான் முக்கியமாகவே நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம இருக்கிற பிரச்சனையை ஒரு நிமிஷத்தில் எடுத்து கொடுக்கும். போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்பலாம் வேண்டாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி போடுங்க. செம்ம ரிசல்ட் தருங்க. நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு இந்த ரிசல்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ எப்படி நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பருக்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை முகம் எந்தளவுக்கு டல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் எதுவுமே முகமே கழுவாமையே அந்த க்ரீம் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இது 100% வந்து செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. 10 நிமிஷம் மட்டும் போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க. ஒரு வேளை ப்ரெஷ் இல்லைன்னா கையிலேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இது வந்து ஒயிட்னஸ் கொடுக்கும். ஒரே இரவில் கண்டதெல்லாம் க்ரீம்லாம் வாங்கி போடாமல் இந்த மாதிரி ஹோம்மேடாக வந்து பயன்படுத்துங்க. மஞ்சள் ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்க இப்போ இந்த கண்டிஷனில் மஞ்சள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் காமிக்காது. நல்லாவே ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த குட்டி குட்டி ஹேர்லாம் இருக்கு இல்லையா முகத்தில், அதெல்லாம் இது தொடர்ந்து வந்து நீங்கள் போட்டுட்டு வரப்போ இந்த பூனை முடி ஆனை முடியெல்லாம் சொல்லுவாங்க, மீசை ஒட்டி எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். ஏன்னா அதுக்காக புருவத்தில் பட்டால் புருவம் போயிருமாக்கான்னு கேள்வி கேட்காதீங்க. அது வந்து உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப திக்னஸாக நல்லா அடர்த்தியாக இருக்கும். அதனால் அது போகாது. இது நம்ம இந்த குட்டி குட்டி ஹேராக வர்றது வந்து கண்டிப்பாக உதிர்ந்துடும். ஏன்னா நம்ம அதிகமாக இது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே உதிர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய முகம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க எவ்வளோ டல்லாக இருந்துச்சு அப்படின்னு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. 10 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கழுவிட்டு வரேன் பாருங்கள். முகம் எந்த அளவுக்கு செம்ம எஃபெக்டாக இருக்குன்னு நீங்களே கண்குளிர பார்க்க போகிறீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா, அப்போ 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். மீதி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாருங்கள் இந்த மாதிரி கழுத்துக்கு வந்து போட்டுருங்க. கழுத்து இந்த கருவளை இருக்கு இல்லையா, அது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இன்னொரு ரீசன் வந்து நிறையா பருக்கள் அந்த மங்கலாம் இருக்குது அப்படின்னா கையில் அப்ளை பண்ணி முடிச்சா அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம லெமன் வந்து புழிஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த லெமன் தோல் இருக்கு இல்லையா, இதை வந்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு லைட்டாக
அந்த மங்கு இருக்கிற இடத்துல மட்டும் லைட் அப்படி மசாஜ், அந்த லெமன் தோல்லையே இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து தேய்க்க வேண்டாம். கையிலேயே இல்லை அப்படின்னா அங்கே பாருங்கள், கழுத்துலையெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சு பாருங்கள். 2 டைம் வந்து போட்டிங்கன்னா போதும். கருமையில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த முக சுருக்கம், கண்ணு கருவளையம், ஆய சுற்றி கருப்பு எல்லாமே டோட்டலாக கிளியர் ஆயிடும். சூப்பராக வந்து போட்டாச்சு. நல்லா காய விட்டு கழுவிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், நான் கீழே வந்து கழுத்தெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா வந்து காஞ்சிட்டு இருக்குது. நான் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இதை வந்து நான் குளிக்கிறப்போ வாஷ் பண்ண போகிறேன். ஆனால் உங்களுக்காக இப்போ 10 நிமிஷத்தில் முகம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். முகம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு? அவ்வளோ டல்லாக ஒரு கருப்பாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் இந்த க்ரீம் போட்டு வரும் 10 நிமிஷத்தில் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. செம்ம ரிசல்ட்டு. ஒரு துளி எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நான் சொன்ன மெத்தடில் கலந்து போடுங்க. எலுமிச்சை பழமோ அல்லது மஞ்சளோ எந்த எஃபெக்ட்டும் காமிக்காது. சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டு. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் உடனே ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உடனே நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுவீங்க. பாருங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.